ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைக்கலாமா சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் சுக்கா பண்ண போகிறோம். அதாவது செட்டிநாடு ஸ்டைலில் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் நம்ம இப்போது ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோம். சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் கீறினது, 3 காஞ்ச மிளகாய் ரெண்டையுமே போட்டுடலாம். அது கொஞ்சம் இதானதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. எப்போவும் சொல்கிற மாதிரி வெங்காயம் சாஃப்டாகவும் குயிக்காகவும் வதங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. ரொம்ப கண்ணாடி மாதிரி அப்படி இப்படிலாம் வதங்கணுன்றது இல்லை, லைட்டாக வதங்குனா போதும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டுருக்கேன். நான் இப்போ 1/2 கிலோ சிக்கன் எடுத்து அதை உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் வதக்கி விடுங்க சிக்கன். இந்த ஸ்டேஜ்லலாம் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம். இந்த சிக்கனில் இருக்க தண்ணியிலே வேகட்டும், எந்த தண்ணியும் சேர்க்க வேண்டாம். ஒரு 15 மினிட்ஸ் அது வேகட்டும், ஹாஃப் குக்கிங் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், அந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி ஒரு ஹாஃப் வேக்காடு வெந்துடுச்சு நல்லா. இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். இது இந்த ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள். உப்பு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு. நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கவனமாக பார்த்து போடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியெல்லாம் வற்றி அந்த எண்ணெய் விட்டுருக்கு பாருங்கள். இந்த பதத்துக்கு நல்லா வேகணும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். செட்டிநாடு சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்படியே இது ஒரு 10 நிமிஷம் அடுப்புலேயே அந்த சூட்லேயே இருக்கட்டும். அந்த கொத்தமல்லி கருவேப்பிலையோட அந்த மனம் அதில் சேர்ந்து அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் அது அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் சர்வ் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சுவையான செட்டிநாடு சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி வந்திருக்கு. நல்லா வெந்து நல்லா அழகாக வந்திருக்குது. இதை நம்ம சப்பாத்தி, ரொட்டி, பூரி, இடியாப்பம், ஆப்பம், ஈவன் சாதம் நல்லா குழைய வடிச்சிட்டு நல்ல ஒரு ரசம் வச்சு அது கூட இது தொட்டு சாப்பிடலாம். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய், see you in the next video. Take care.